ஹாய் டு ஆல் வெல்கம் பேக் டு பயோஸ்குவாட் இன் தமிழ். இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் கிளாஸ் 10 சயின்ஸில் ப்ராக்டிக்கல் கண்டென்ட்டை பார்த்துடலாம். கெமிஸ்ட்ரியில் இருக்கிற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எக்ஸ்பெரிமெண்ட் நம்பர் 4, ஐடென்டிஃபை த டிசொல்யூஷன் ஆஃப் த கிவன் சால்ட் வெதர் இட் இஸ் எக்ஸோதர்மிக் ஆர் எண்டோதர்மிக். இப்போ நீங்கள் எய்ம் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பண்ணணும், டாப்பிக்லேருந்து அப்படியே எழுதிக்கலாம். ஐடென்டிஃபை அதுக்கு பதிலாக டு டெஸ்ட் த டிசொல்யூஷன் ஆஃப் த கிவன் சால்ட் இஸ் எக்ஸோதர்மிக் ஆர் எண்டோதர்மிக். இதை தான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். இப்போ எக்ஸோதர்மிக் அப்படின்னா ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணணும். நீங்கள் எதையாவது பேர்ன் பண்ணீங்க அப்படின்னா ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த மாதிரி இருந்தால் அது எக்ஸோதர்மிக் அப்படின்னும். எண்டோதர்மிக்னா ஹீட்டை அப்சார்ப் பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் ஃப்ரிட்ஜில் இருந்து ஒரு ஐஸ் கியூப் எடுத்து வெளியே வச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் அட்மாஸ்பியரில் இருக்க ஹீட்டை அப்சார்ப் பண்ணி அது வந்து மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இது எண்டோதர்மிக். ஸோ இதை தான் நம்ம இங்கே பிரின்சிபலாக யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு என்னென்ன அப்பேரட்டஸ் தேவை? 2 பீக்கர், தெர்மாமீட்டர், லெபோரட்டரி தெர்மாமீட்டர் வேணும். ஒரு ஸ்டிரர், கிளாஸ் ராட் இருக்கும் லேபில், நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். வெயிட் அமௌண்ட் ஆஃப் சாம்பிள். இப்போ ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கு போகும்போது நம்மக்கிட்ட சாம்பிள் கொடுத்துருவாங்க. அது என்னன்னு நமக்கு தெரியாது. நம்ம அதை டெஸ்ட் பண்ணி தான் யூஸ் பண்ண போகிறோம். புக்கில் இருக்க ப்ரொசீஜர் படி இப்போ நான் 50 ml ஆஃப் வாட்டர் பீக்கரில் எடுத்துட்டேன். நமக்கு புக்கில் 2 பீக்கர் கொடுத்துருப்பாங்க. நான் இங்கே 3 பீக்கர் வச்சுருக்கேன். இது வந்து பிளெயின் வாட்டர். இதில் ஒரு சொல்யூஷன் இருக்குது. எனக்கு கொடுத்துருக்க சாம்பிள் ஏ இதில் இருக்குது, சாம்பிள் பி இதில் இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். இப்போ நான் எதுக்கு 3 பீக்கர் வச்சுருக்கேன்னா, இந்த பிளெயின் வாட்டரோட டெம்பரேச்சரையும் நம்ம கம்பேர் பண்ணிக்கிறதுக்காக தான் வச்சுருக்கேன். இதுதான் நம்மளோட லெபார்டரி தெர்மாமீட்டர். முதல்ல இதில் நம்ம இந்த வாட்டரோட பிளெயின் வாட்டரோட டெம்பரேச்சரை செக் பண்ணிக்கலாம். இதில் இந்த ரெட் கலர் மார்க்கிங்ஸ் இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மார்க்கிங் இப்போ 30 டிகிரியில காட்டும், 30ல காட்டும். தெரியுதுங்களா? இது ஸ்டாண்டர்ட். இந்த மாதிரி இருக்கும்போது நீங்க எடுத்து செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்து ரொம்ப அக்யூரேட்டா கிடைக்கும். இப்ப இது சாம்பிள் ஏ, இது சாம்பிள் பி அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா? இப்ப நம்ம சாம்பிள் ஏல இதே தெர்மாமீட்டரை வச்சு பார்ப்போம். இப்ப நமக்கு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுதா, ரெடியூஸ் ஆகுதா அப்படிங்கறத பொறுத்து தான் இதை நம்ம எக்ஸோதர்மிக்கா எண்டோதர்மிக்கா அப்படின்னு சொல்ல போறோம். இப்ப நமக்கு டெம்பரேச்சர் ரெடியூஸ் ஆகுது, இது எனக்கு தெரியுது. உங்களுக்கு தெரிய கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த மார்க்கிங்ஸ், ஏன் மார்க்கிங்ஸ் கொஞ்சம் இறங்குச்சுனாலும் நான் உங்களுக்கு எடுத்து ஸ்கிரீன்ல கிட்ட காட்டுது. கரெக்ட். இப்ப பாருங்க, கொஞ்சம் ரெடியூஸ் ஆயிருக்கு. 30 இங்க இருக்கு, இன்னும் கொஞ்சம் ரெடியூஸ் ஆயிருக்கு. பாத்தீங்களா? இப்ப இந்த மாதிரி டெம்பரேச்சர் ரெடியூஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் கால் எண்டோதர்மிக். இப்ப ரிசல்ட் நீங்க பாத்தீங்க. இப்ப எனக்கு சாம்பிள் ஏல டெம்பரேச்சர் ரெடியூஸ் ஆச்சு, ஸோ தட் இஸ் எண்டோதர்மிக். அண்ட் சாம்பிள் பில டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சு, அது எக்ஸோதர்மிக். இப்படி தான் நம்ம ரிசல்ட்டை இன்டர்பிரட் பண்ண போறோம். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் டு பயோஸ்குவாட் இன் தமிழ்.